ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த பதிவில் சனி வகரத்தை பற்றி துல்லியமான பலன் கொடுத்துருங்க ஐயா. இப்போ சமீபமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட இடையில நீங்கள் சொன்னீங்க சிம்மராசி நேயர்களுக்காக ஒரு பதிவு நான் பண்ணணும். ஏன்னா சனி உத்திரட்டாதிக்கு வராரு, அப்போ நிறைய மனக்குழப்பத்தில் இருப்பாங்க, நம்ம நேயர்களுக்காக அதை நம்ம கொஞ்சம் துல்லியமான பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த உத்திராட்டாதி நட்சத்திரத்தை பற்றி அவங்க எதுலேயுமே போய் மாட்டிக்க கூடாது. நல்லவங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்க கெட்டவங்களா தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது முடியும். அப்போ இந்த நேரத்தில் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, ஒரு பிஸ்னஸ் செய்யலாமா வேண்டாமா, ஒன்றில் பணம் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஒருத்தரை நம்பி போகலாமா, ஒரு ஃபண்டு அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதில் பார்க்க போனால் அந்த சீட்டு அந்த ஃபண்டு போட்டு அதில் ஜெயிக்க முடியுமா, இதை பற்றி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு பதிவு நான் செஞ்சே ஆகுங்கிறது சிம்ம ராசி நேயர்களுக்கோசரம் நான் எடுத்த முடிவு. சிறப்பு. இப்போ சிம்ம ராசிக்காரங்க கடந்த 2.5 வருட காலமாகவே 7ஆம் இடத்துல சனி இருந்துச்சு. அப்போ அந்த 7ஆம் இடத்துல சனி இருந்தால் தூர பிரயாணம், கூட்டு தொழில், மனைவி சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்துல நிறைய சிக்கி மாட்டிட்டு இருக்கிறாங்க. செய்யக்கூடாத தொழிலையுமே ஆரம்பிச்சு பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டம சனி. இப்போ இந்த அஷ்டம சனி அப்படிங்கும்போது சனி 8ல் வந்தாவே கண்டம், விபத்து. அந்த விபத்து அப்படிங்கிறது நம்ம கார்ல போய் பைக்ல போய் எடுத்துக்கணுங்கிறது இல்லை. வீட்டில் பாத்ரூம் தவறி விழுந்தாலும் விபத்து தான், படிக்கட்டுல இருந்து விழுந்தாலும் விபத்து தான். இது மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன தடைகள் வந்தாலுமே அது விபத்து தான். அப்போ அது மாதிரிலாம் இந்த பீரியட்ல அவங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இது போக இப்போ அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அந்த சனியுடைய நட்சத்திரம் உத்திராட்டாதி, அந்த நட்சத்திரத்திலேயே அந்த சனி பகவான் இப்ப இயங்குறார். அப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாதிப்புகள் நடந்துட்டே இருக்கும். அப்போ இன்னும் இருக்கிறது எத்தனை நாள்? இன்னும் 32 நாள் மிச்சம் இருக்குது. இந்த 32 நாள்ல கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பொருள் மேல ஆசை வரலாம், ஒரு தொழில் மேல ஆசை வரலாம். இன்னொருத்தர் இந்த தொழில் செய்யுங்க, நம்ம நிறைய சம்பாரிச்சிடலாம், உங்க கடனெல்லாம் கட்டிடலாம், உங்க கஷ்டத்துல வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஆசையை அவர் தூண்டுவாரு. இப்ப நீங்க இதற்கு முன்னாண்ட ஒரு 5 லட்ச ரூபா ஒரு பிசினஸ்ல போட்டு லாஸ் ஆயிருக்கலாம். அப்போ இன்னொருத்தர் நம்ம 10 லட்சம் சம்பாரிச்சிடலாம், 15 லட்சம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஆசைகள் வருமா வராது? கண்டிப்பா, யாரா இருந்தாலும் வருமையா. கண்டிப்பா அந்த ஆசைகள் ஆகப்பட்டது அவங்களை ஏதோ கடன் உடனே வாங்கி அவங்கள நம்பி அதை செய்ய தூண்டும். அப்படி செய்யும் போது ஃபர்ஸ்டே 5 லட்ச ரூபா கடன், இப்பவுமே கடன் வாங்கி போட்டாலும் கண்டிப்பாக அவங்க 10 லட்சமோ 15 லட்சமோ சம்பாதிக்க முடியாது. அப்ப இந்த ஆசைகளால அவங்க மன வருத்தம் அடையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இந்த 32 நாளும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ 2வது பார்த்தீங்கன்னா இந்த பணம் வருவதற்கு ஏதாவது வழிகள் சொல்லலாம், ஒரு சீட்டு போட சொல்லலாம், ஒரு ஃபைனான்ஸை காட்டலாம். இது போக பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல இப்போ இந்த 2ஆம் நம்பர் தொழில் இதுல கூட பார்த்தீங்கன்னா நீங்க 1 போட்டா உங்களுக்கு 10 வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆசை, நமக்கு 1 போட்டா 10 வருது இல்லையா, இது வந்துச்சுன்னா நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம ரிலீஃப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஆசைகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வரும். அப்ப என்ன ஆகுன்னா அவங்க அதை நம்பக்கூடிய சூழ்நிலை உருவாயிருது. இது அவங்களாக நம்புறது இல்லை, அந்த கிரகம் அந்த நட்சத்திரம் இவங்களை நம்ப வைக்கும். அப்ப நம்ப வைத்து அதன் மூலியமாக மோசம் போவாங்க. அடடா, நான் பாட்டில் கம்முன்னு இருந்தேன், எனக்கு அவரு அதை சொன்ன காட்டித்தான் நான் அதுல போய் விழுந்தேன், இது நடக்காம இருந்திருக்கலாமே, கடவுளே ஏன் என்ன இப்படி சோதனை பண்ற அப்படிங்கிற வேதனை அவங்களுக்கு அப்புறம்தான் வரும். நான் அதனாலதான் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாண்டே நான் சொல்வது என்ன அப்படின்னா,
இந்த 32 நாட்களும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருங்க. இப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் அதில் தான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ நாம இந்த பீரியட்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி. அப்போ இந்த பீரியட்ல நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து எடுத்து வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சுத்தியுமே இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி பேசுவாங்க. உங்க சொந்தக்காரும் அதே மாதிரி பேசுவாங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளும் அதே மாதிரி பேசுவாங்க. ஏன் பொண்ணு கொடுத்த இடத்துல உங்க மாமா மச்சனும் கூட உங்களை பிழைக்க வைக்கணும், உங்களை ஏதாவது ரூபத்துல முன்னுக்கு கொண்டு வரணும். நீங்க இந்த விஷயத்துல லாஸ் ஆயிட்டீங்களா, இதுல நீங்க ஜெயிப்பீங்க, இதுல நீங்க பணம் போடுங்க, இதுல நீங்க பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கூட நமக்கு ஒரு ஆதரவா சொல்லலாம். அப்ப அவங்க சொல்லும் போது நம்மளை பிழைக்க வைக்கத்தானே சொல்றாங்க அப்படின்னு நாமளும் ஏதோ கடனோ முதலோ வாங்கி அதுல போட்டுருவோம். அது போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் லாஸ் ஆயிடுச்சு, நான் போட்ட பணத்தை எடுக்க முடியல, லாபமும் வரல, கடைசியில் பார்த்தா நஷ்டம் தான் நிற்குது. அப்ப இந்த மாதிரி சமயத்துல மாமச்சனை கோவப்பட்டுக்க முடியுமா? கண்டிப்பா. அப்ப இவங்கனாலதான் நான் ஒண்ணுமே லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அவங்களை வெறுக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த மாதிரியான சோதனைகளும் குழப்பங்களும் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அது போக சிம்ம ராசிக்கோட வாழ்றவங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பீரியட்ல சிம்ம ராசிக்காரங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அவங்கள பாத்தீங்கன்னா எல்லை மீறி போகாத அளவுக்கு அவங்க கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. சில நேரங்கள்ல உங்க பேச்சையே கேட்க மாட்டாரு. எனக்கு தெரியும், நான் அதை செஞ்சு நான் சம்பாரிச்சு நான் கடனை கட்டிடுவேன், இல்லை நான் நல்ல நிலைமைக்கு நான் வந்துடுவேன், எனக்கு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த வாய்ப்புனால நான் உயர போறேன் அப்படின்னு உங்ககிட்டயே பெருமையா பேசுவார். தயவு செய்து இந்த 32 நாள் மட்டும் அவர் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்போது அவர் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்குவார். சனி இங்க வீரியமாறனால இவ்வளவு பிரச்சனைகள் தராது இல்லையா உத்திரட்டாதியில? கண்டிப்பா. சனி பகவான் ஆப்பட்ட அந்த உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால ரொம்ப வீரியம், சொந்த நட்சத்திரம் இல்லையா? அப்ப இதனால என்ன ஆகுனா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. அப்ப சிம்ம ராசிக்காரங்களை சனிக்கும் சூரியனுக்கும் முதலே ஆகாது. அப்போ சிம்ம ராசினா சிம்ம ராசியுடைய அதிபதி சூரிய பகவான். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடைசி 32 நாள்ல பேருக்கு ஒரு கலங்கம் ஏற்படும். கண்டிப்பாக கலங்கம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு 90% இருக்குது. அது ஏதாவது கோடை இருக்கிறவங்க மனைவியோ கணவனோ அவங்கள கொஞ்சம் இப்ப வாட்ச் பண்ணிக்கிறது. அவங்க எந்த பாதையிலும் போகாமல் எந்த முடிவும் எடுத்து அந்த முடிவை செயல்படுத்தாமல் இருந்தாலே அவங்க சக்சஸ் ஆன மாதிரிதான். ஏன்னா ஒரு கடனை கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுல போய் விழுந்து கடனை கட்ட முடியாம மறுபடியும் கடன் ஆனாங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பத்தில நம்ம சம்பாரிச்சு இந்த லாபத்துல இந்த கடனை கட்டியெல்லாம் நினைக்கிறாங்க. லாபம் இல்லை, அங்க நஷ்டமும் வருது, மறுபடியும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா? இல்ல. அது அவங்க ஃபர்ஸ்ட்ல உணர முடியாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். அதனால நான் முன்கூட்டியே சொல்றேன், இந்த 32 நாளும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இல்லை. சிம்ம ராசின்னு சொல்லும் போது ஒரு பெருமை, ஒரு கம்பீரம் இருக்கும். இப்ப எதிரியே ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு கார் வாங்கிட்டாருன்னா நம்ம அதுக்கு ஏட்டிக்கு போட்டியே நம்மளும் ஒரு கார் வாங்குறது இந்த காலகட்டத்தில் சொன்ன மாதிரியே வந்துடும் போல இருக்கு. இப்ப அவங்க நண்பர் ஏத்து வீட்டுக்காரரு அவர் ஒரு கார் வாங்கிட்டாரு, அவருக்கு முன்னாண்ட நாமளும் வைராக்கியமா பிழைக்கணும். இப்ப அவர் அந்த காரு முழுசா பணம் கொடுத்து வாங்கினாரோ இஎம்ஐல வாங்கினாரோ அவனால கட்ட முடியுமா கட்ட முடியாதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சு பார்க்காம நீங்க 10 லட்ச ரூபா காரை ஒரு 1 லட்ச ரூபா கட்டி 9 லட்ச ரூபா இஎம்ஐ போட்டு வாங்கினீங்கன்னா அந்த கார் உங்ககிட்ட 6 மாசத்துக்கு தான் இருக்கும். அப்ப அந்த கார் கண்டிப்பா நமக்கு நினைக்காது. ஆனா அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப தெரியாது. வைராக்கியம், வீம்பு, நான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட இருக்குது. இந்த நேரத்துல சனி பகவான் அந்த எண்ணத்தை கொடுப்பாரு. கண்டிப்பா அவருடைய எண்ணத்தையே மாத்திடுவாரு. அது போக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயற்கையான குணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். அவன் அதை செய்யறானா அதோட நம்ம மேல செஞ்சு காட்டணும், நம்மளும் பெருசா நினைக்கணும் அப்படிங்கிறத சிம்ம ராசியுடைய குணம். அப்ப அவங்க அது வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது வராத அளவுக்கு இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோடை இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்ல விஷயம். கண்டிப்பா விட்டுட்டாங்கன்னா
கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே ஏலத்துக்கு வந்துடும். இவர் செய்யக்கூடிய ஒரு தப்புனால பல வருஷத்துக்கு இவர் மாட்டிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கே பல வருஷம் ஆகும். அதனால சிம்ம ராசிக்காரங்க இந்த பீரியட்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியால இருந்து ஒரு நண்பர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போனார். அவரு சிம்மராசி தான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. வேண்டாங்க, இப்போ அஷ்டம சனி, கொஞ்சம் கஷ்டமான காலகட்டங்கள். நீங்க சிம்ம ராசி, எதையுமே செய்யணும், சாதிக்கணும், நான் நினைச்சது முடிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்கள்கிட்ட இருக்கும். அது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த வைராக்கியத்தையோ அந்த தெம்பையோ காட்டுவதற்கு இது நல்ல நேரம் இல்லை. அதனால இப்ப செய்யாதீங்க ஐயா நான் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. என் பேச்சு கேட்கல, நண்பர் சொன்னாருன்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு. நண்பர்களோடு சேர்ந்து செஞ்சாரு. எண்ணி அதிக நாட்கள் கூட இல்லை, 3 மாசம்தான். 3 மாசத்துல மிகப்பெரிய லாஸை சந்திச்சிட்டாரு. இப்போ 3 மாசம் கழிச்சு எங்கிட்ட நேற்று முந்தானத்தை எனக்கு கால் பண்ணாரு. நீங்க சொன்னது நான் கேட்கல, கேட்டிருந்தா நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய லாஸ் நான் சந்திச்சிருக்க மாட்டேன். இந்த லாஸை நான் ஈடு செய்யறக்கே எனக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. நீங்க சொல்றதை நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு நம்ம மட்டும் வருத்தப்படுறாரு. நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்லத்தான் முடியும். அவங்க செய்ய வேண்டாம்னு சொல்லத்தான் முடியும். நம்ம குறுக்கு நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அது மாதிரி இப்பவும் நான் சொல்றேன், கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ தேவை நிதானம், பொறுமை, அடக்கம். இது இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் பேர் கெடலாம், லாஸ் ஆகலாம், மரியாதை போகலாம். இந்த மாதிரி குழப்பங்கள் வருவதற்கு அவங்களுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த வீடியோ நான் அவங்களுக்கோசரம் தான். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க எந்த ரூபத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது, செதஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் இந்த பதிவை நான் அவங்களுக்கோசரம் தான் முக்கியமாக நான் போடுறேன். சிம்மராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் தயவு செய்து இந்த பதிவை கேளுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஐயா இப்போ நீங்க சொன்ன மாதிரி 32 நாள் இருக்கு. இந்த 32 நாள் எந்த நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாது இல்லைங்களா ஐயா? கண்டிப்பாங்க. பிசினஸ் ரீதியாவோ கடன் இந்த பீரியட்ல மட்டும் எந்த விதமான பிசினஸும் ஆரம்பிக்க வேண்டாம், எதுலையும் பணம் போட வேண்டாம். எந்த விதமான ஒரு காரியங்களும் இவங்க மூலியமாக நடக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஐயா இப்போ இவங்க வழிபட வேண்டிய அந்த பரிகாரம் இதாக இருக்குங்களா ஐயா? இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவன் அவங்களுக்கு கும்பிட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இங்க பிரம்மா கோயில் இருக்குது. எங்கன்னா திருச்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் திருப்பட்டூர். அந்த பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஃபர்ஸ்ட் சிவனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரம்மாவை கும்பிட்டுட்டு இவங்களுடைய ஜாதகத்தையும் பிரம்மா மடியில வச்சு கும்பிட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு மழை போல் பிரச்சனைகள் இருந்தாலும் பனி போல் கண்டிப்பாக நீங்கும். இவங்களுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக பலிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. அற்புதமான விஷயத்தை எடுத்து நம்ம நேயர்களுக்காக நீங்க கொடுத்ததுக்கு. இந்த 32 நாளுமே மிகப்பெரிய பொக்கிஷம். கண்டிப்பா கண்டிப்பா. இது பொக்கிஷம் என்ன, எந்த பிரச்சனைக்கும் எந்த பிசினஸுக்கும் எதையும் ஆரம்பிக்காமலும் தானுண்டு தன் வேலையுண்டு இருந்தாவே இந்த 32 நாளும் பொக்கிஷம் தான். இந்த பொக்கிஷமான நாட்களை ஏதாவது ஒன்றுல இறங்கி அதை வந்து பால் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றேன். ஐயா அற்புதமா சொன்னாருங்க. அதாவது நீங்க இந்த 32 நாட்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாம்.